நான் ஏதே சொல்லியிருந்தேங்க, அவர் டிவிகே விஜய் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி யாருமே இந்த அசம்பிளி பார்த்ததே கிடையாதுங்க. இன்னைக்கு அவர் டிவிகே விஜய் வந்தது பிறகுதான் அசம்பிளி ஸ்பீச் எல்லாம் பாக்குறேன். இன்ஃபேக்ட் டிஆர்பி ரேட்டிங் ஃபார் அசம்பிளி ஸ்பீச்சஸ் ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு சொல்றேன். நான் இப்ப ரெகுலரா பாத்தீங்கன்னா இந்த அசம்பிளி ஸ்பீச்சை பார்க்கும்போது 90% டோட்டல் வேஸ்ட்டுங்க. நீங்க என்ன பண்ணீங்க, நான் என்ன பண்ணீங்க, நீ என்ன குறை சொல்ற, நான் என்ன குறை சொல்றேன், கேவலமா மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்களே தவிர தான் தொகுதிக்கு என்ன வேணும், தான் மக்களுக்கு என்ன வேணும், தான் எப்படி டெவலப் பண்ணணும்னு பாக்குறது யாருமே கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் இதை ஓப்பனா பெருமைக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. பிஎம்கேல கணேஷ்குமார் எம்எல்ஏ ஓட டீலிமிட்டேஷன் ஸ்பீச்சும், அவங்க அண்ணி சௌமியா அன்புமணியோட நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வேகன்சி பத்தி ஸ்பீச்சும், அந்த என்வாயரன்மெண்ட் பத்தி ஸ்பீச் தான் ஒரு லெவலுக்கு கரெக்டா இருந்துச்சுங்க. வேற எதுவுமே ஒண்ணுமே இல்லைங்க. இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு பக்க விஷயத்தை பேசினாங்க. மத்த யாருமே இது டைம்ல தான் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என்ன வேணும், அசம்பிளிக்கு என்ன வேணும் எதுவுமே பேசலங்க. சோ ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட் வித் அதர் பீப்பிள். அதே டைம்ல அண்ணாமலை சாரோட ஸ்பீச் பாருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வி தி லீடர்ஸ் ப்ரோகிராம் எக்மோர்ல நடந்திருக்கு. மூணு விஷயத்தை மேஜரா பேசுறாங்க. வாட்டர் ஸ்கார்சிட்டி பத்தி பேசுறாங்க, கிரவுண்ட் வாட்டர் டெப்ளிஷன் பத்தி பேசுறாங்க. இது ஒரு அர்ஜென்சி மேட்டர். இது கவர்மெண்ட் என்ன பண்ண போறான்னு கேக்குறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் பத்தி என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் இன்னொரு 10,000 கோடி கொடுக்கணும், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே பாத்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட், வெளியூர்ல டெவலப் பண்ணணும், அப்பதான் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்கும், சமூக நீதி அப்பதான் அச்சீவ் ஆகும்ன்ற. அதுல ஒரு முக்கியமான குண்டை தூக்கி போட்டாருங்க அவரு. அவர் என்ன சொல்றாரு, டிவிகே விஜய் ஆட்சியில இருக்கிற இப்ப மினிஸ்டர்ஸ் வந்து காசு வாங்க ஆரம்பிச்சாங்க. என்கிட்ட ஆடியோ ப்ரூஃப் இருக்கு. இன்ஃபேக்ட் டெண்டர்ஸ்க்கு 2 to 4% வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்க என்ன ரீசன் கொடுக்குறாங்க, மத்தவங்க காசு கொடுக்காம வரல, நான் காசு கொடுத்தா வந்தேன், சோ நீ எனக்கு காசு கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இத பெரிய நெகட்டிவா நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இப்போதைக்கு ஏன்னா அவங்க விஜய் சார் இப்பவே இது ஆக்ஷன் எடுத்தாகணும். ஏன்னா இப்பவே he has to nip it in the bud. இல்லனா திருப்பி இவங்களும் டிஎம்கே ஆட்சி மாதிரி போய்டும், கேவலமான ஆட்சியில தான் போய் முடியும். அதுவே அண்ணாமலை சாரோட கிளாரிட்டி ஆஃப் தாட் பாத்தீங்கன்னா இட் இஸ் இன்கம்பேரபிள்ங்க. தெளிவா பேசிட்டார். நான் பிஜேபியோட பி டீம் இல்ல. இன்ஃபேக்ட் எனக்கு பிஜேபில எவ்வளவு ஆஃபர் பண்ணாங்க, எனக்கு டெல்லில கூட பதவி கொடுத்தாங்க, டெல்லியில இருங்கன்னு சொன்னாங்க. நான் இல்ல, எனக்கு தமிழ்நாடு சர்வ் பண்ணனும் தான் திருப்பி வந்துட்டு. அதே டைம்ல மேகதாது டேம் விஷயத்துல கூட தெளிவா சொல்லிட்டேன், என்னோட பிரையாரிட்டி வந்து தமிழ்நாடு தான், தமிழ்நாடுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் நான் பிஜேபி பிரசிடென்ட்டா இருக்கும்போது அதான் பண்ணேன்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் ஒரு பெருமைக்குரிய விஷயம் பாத்தீங்கன்னா 73 நாள்ல 20 லட்சம் பேர் வந்து வீதி லீடர்ஸ் ப்ரோகிராம் ஜாயின் பண்ண என்ரோல் பண்ணிருக்காங்க. ஆனா அதே டைம்ல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 50 லட்சம் பேர் தொட்டுட்டாங்கன்னா நான் இப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆக்கிறேன் தெளிவா சொல்லிட்டார். சோ ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் மிஸ்டர் அண்ணாமலைங்க. எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இப்பதான் ஒரு எஜுகேட்டட் பொலிட்டிக்கல் கல்ச்சர் வருதுங்க. இவர் என்ன சொல்றாரு, தப்பு நடக்கதான் செய்யுது, ஆனா நம்ம அதை கரெக்ட் பண்ணணுமே தவிர உடனே அவங்க காலி பண்ணணும், அவங்க உழுவணும்னு நினைக்கல. டிவிகே டவுன்ஃபால் நம்மளோட எய்ம் கிடையாது. 1 இயர் உங்களுக்கு டைம் கொடுப்போம், ஃபர்ஸ்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அப்பதான் we will come to a judgment. ஒரு தெளிவான முடிவுங்க, தெளிவான கிளாரிட்டி. இன்ஃபேக்ட் டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து டிவிகே கவர்மெண்ட் காலி ஆகணும், எப்படி பண்ணலாம்னு சொல்லி அவங்க பேரை கெடுக்கிறதுல இருக்காங்க. லுக் அட் தி டிஃபரன்ஸ்ங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அண்ணாமலை சார். அதே டைம்ல டிஎம்கே கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க, டிவிகே அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் போத். அதே டைம்ல டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா விசிக்கு இவ்வளவு நாள் என்ன சொன்னாங்க, நாங்க வந்து ஆதரவு கொடுத்திருக்கோம் டிவிகே கவர்மெண்ட், ஆனா நாங்க வந்து அலையன்ஸ் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவென்ச்சுவலா விசிக்கு வந்து நாங்க ஆட்சியை பிடிப்போம், அது வரைக்கும் நாங்க டிவிகே கூட தான் டிராவல் பண்ணணும்னு சொல்லி கிளியரா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல ஓவராலா பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் பயங்கரம் பிரைட். அண்ணாமலை சார் மாதிரி எஜுகேட்டட் பொலிட்டிஷியன் பண்ணிட்டாங்க, விஜய் மாதிரி ஒரு நான் கரப்டட் பர்சன் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் தி ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் இன் குட் ஹேண்ட். தமிழ்நாடோட growth ஸ்டாப்பே பண்ண முடியாதுங்க.